ரெக்கை இல்லாம எப்படி பாம்பால பறக்க முடியுது முதல் கேள்வி. அந்த பாம்போட பேர் என்ன? இதெல்லாம் எனக்கு கேள்விகள் நிறைய இருக்கு. இதுல நிறைய பாம்புகள் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 5 வகைகள் இருக்கு. இந்த 5மே பறக்குமா இல்ல இது ஒண்ணுதான் பறக்கும்? இல்ல 5மே பறக்கும். இந்த 5மே பறந்தாலும் நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப தூரம் பறக்கிறது அதுல நம்ம ஒண்ணு எடுத்திருக்கோம். இது வந்து இப்ப அமேசான் காடுகள் அந்த மாதிரி இருக்கிறதுல இருக்குமா இல்ல நம்ம ஊர் சைட்ல ஏன் பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கேரளா, கர்நாடகா அங்க இருக்கக்கூடிய காடுகள் இருக்குல்ல, அங்க அதிகமா இந்த பாம்புகள் இருக்கு. இது பறந்து வர்றத ஆனா நம்ம பொதுவா பார்த்தா ஒரு பச்சை கலர் ரிப்பன் பறந்து வர்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா. இப்ப இது எப்படி பறக்குது நான் கேட்க வந்தேன். எப்படி பறக்குது அதான் சுவாரஸ்யமே இருக்கு. இது ரெக்க வேற இல்லைங்க. எப்படி பறக்கும்னா இப்ப அதிகபட்சம் இதால எவ்வளவு தூரம் பறக்க முடியும்? எவ்வளவு தூரம் அப்படின்னா இல்ல இப்ப மத்த பாம்புகள் இருக்கு, அது வந்து பறக்கிறது இல்லை. ஆனா இந்த பாம்புகள் மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக்கா பறக்குது? போன வீடியோவில் அனகோண்டாவோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாமல் பல பாம்போட வாழ்க்கை முறை இந்தந்த கலர்களில், இந்தந்த சைஸில், இந்தந்த அளவில் எல்லாமே இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருந்தோம். அந்த வீடியோவோட கடைசியிலே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு பாம்பு பறக்குது அப்படின்ட்டு. ஒரு பாம்பு இல்லை, அது எத்தனை பாம்பு எப்படி பறக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோ, நீங்கள் தானே சொன்னீங்க போன வீடியோவில் பாம்பு பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலே பறக்குதா? உண்மையிலே பறக்கும் தான். ரெக்கை இல்லைன்னாலும் அந்த பாம்பு பறக்கும் தான். சரி, அந்த ரெக்கை இல்லாம எப்படி பாம்பால பறக்க முடியுது முதல் கேள்வி. அந்த பாம்போட பேர் என்ன? இதெல்லாம் எனக்கு கேள்விகள் நிறைய இருக்கு. நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாம்போட பேர் என்ன? இது வந்து கிரைசோபிலியா அப்படின்னு சொல்லி ஒரு ஜீனஸ், ஒரு பேர் இனத்தை சார்ந்ததுதான் இந்த பாம்பு. இதுல நிறைய பாம்புகள் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 5 வகைகள் இருக்கு. அதாவது இந்த பேர்லயே 5 இனங்கள், டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப். இப்ப ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ் அப்படின்னு இந்த மாதிரி ஆர்டரா பிரிப்பாங்க. இப்ப பூனை குடும்பத்தை சேர்ந்ததுதான் சிங்கம், புலி, பூனை, ஜாகுவார் அப்படின்னு அடுத்தடுத்து இந்த மாதிரி கேட்டகரி பிரிக்கிறோம் டாக்ஸானமி. அந்த மாதிரி தான் இந்த வகையில வந்து கிரைசோபிலியா அப்படின்னு சொல்லி ஒரு இனம் தான் பறக்கக்கூடிய பாம்பு. ஜீனஸ் தான் வந்து பறக்கக்கூடிய பாம்புகள். இதுலயே வந்து 5 ஸ்பீசிஸ் இருக்கு, 5 இனங்கள் இருக்கு. அதுல குறிப்பா நம்ம பார்க்க போறது வந்து இந்த கிரைசோபிலியா பாரடிசி அப்படின்றது தான். இது வந்து சயின்டிபிக் நேமு. இதை நார்மலா வந்து பாரடைஸ் ஃப்ளையிங் ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாரடைஸ் ஃப்ளையிங் ஸ்னேக் அப்படின்றது நான் சொன்ன எல்லா 5 இனம் அதுல ஒண்ணு. இதுதான் வந்து ரொம்ப தூரத்துக்கு பறக்கக்கூடியது. அதனால இதனுடைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். சரி ப்ரோ, இப்போ 5 ஸ்பைசிஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, 5 ஸ்பீசிஸ். இந்த 5மே பறக்குமா இல்ல இது ஒண்ணுதான் பறக்குமா? இல்ல 5மே பறக்கும். இந்த 5மே பறந்தாலும் நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப தூரம் பறக்கிறது அதுல நம்ம ஒண்ணு எடுத்திருக்கோம். அந்த பாரடைஸ் ஃப்ளையிங். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா நல்ல தூரமா பறக்கிறது. ஆமா, இப்ப பாம்புகளே நிறைய இருந்தாலும் அனகோண்டா அப்படின்னு சொன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இந்த 5 ஸ்பீசிஸ்லயே ரொம்ப ஸ்பெஷல் வந்து இந்த பாரடைஸ் ஃப்ளையிங் ஸ்னேக் தான். சோ அதனால இத வந்து எடுத்துக்கிறோம். சரி ப்ரோ, இதோட சைஸ் என்னது ப்ரோ? ஏன்னா பறக்குதுன்னா மேபி வெயிட் லெஸ்ஸா இருந்தா தான் பறக்க முடியும். கரெக்டா தான் கணிச்சிருக்கீங்க. வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். இதனுடைய சைஸ் வந்து கிட்டத்தட்ட 2ல இருந்து 4 அடி வரைக்கும் தான் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அந்த 4 அடி அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட நம்ம நெஞ்சு உயரத்துக்கு வந்துருது. அதுவே பெருசுதான் மக்களுக்கு தோணுனா கூட மத்த நம்ம இந்த முந்தின வீடியோக்குள்ளெல்லாம் பார்த்தோம்ல ஜெயின்ஜாண்டிக்குன்னா பெரிய பெரிய பாம்புகள், அதை ஒப்பிடும்போது இது சின்ன பாம்புகள் தானே. ஸோ அதனால இதனுடைய பாம்புடைய அளவு இது. சரி ப்ரோ, இந்த பாம்பு எங்க ப்ரோ வாழும்? அதாவது நிலத்துல வாழுமா இல்ல தண்ணிக்குள்ள வாழுமா இல்ல எப்படி வாழுது? இது வந்து மரத்துல வாழும். மரத்திலேயே குறிப்பா வந்து கிளை உச்சி இருக்கும்ல, உச்சி கிளையில தான் வந்து இந்த பாம்புகள் வந்து வாழும். ஏன் அப்படி உச்சி கிளையில வாழுதுன்னா அங்கதான் இதுக்கு தேவையான பள்ளி, மரப்பள்ளி, சாப்பாடு. ஆமா, மர ஓணான் இருக்கும், மரத்தவளை இருக்கும். அதெல்லாம் வந்து பிடிச்சி சாப்பிட்றதுக்காக இது வந்து மர உச்சியிலே இருக்கும். இன்னொன்னு என்னன்னா இது ரொம்ப மெல்லிசான பாம்பு அப்படின்றனால தரையிலலாம் வாழ்ந்தா ஈஸியா நரி மாதிரியான மற்ற உயிரினங்களை இதை வேட்டையாடிடும். அதனாலே இது வந்து மர உச்சியில தான் வாழும். வெயில் அதிகமா அடிச்சா மட்டும் கொஞ்சம் கீழே வந்து மரக்கிளையிலேயே தான் அதுவும்
கொஞ்சம் கீழையில வந்து தங்கும். மத்தபடி வந்து உச்சியில தான் வந்து இது அதிகமா வந்து இது வந்து இப்ப அமேசான் காடுகள் அந்த மாதிரி இருக்கிறதுல இருக்குமா, இல்ல நம்ம ஊர் சைட்லயும் பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது வந்து அமேசான் கிடையாது, நம்ம ஊர்லயே இருக்கும். தென்கிழக்கு ஆசியாவுல மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் இது போன்ற நாடுகள்ல இருக்கு. இது இந்தியாவுல இருக்கு. இது ஜூல வச்சிருப்பாங்களா இல்ல சும்மா நம்ம இல்ல காட்டுல இருக்கும். போற சூளையும் இருக்குதான், இருந்தாலும் காட்டுலயே இது வந்து வாழும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கேரளா, கர்நாடகா அங்க இருக்கக்கூடிய காடுகள் இருக்குல்ல, அங்க அதிகமா இந்த பாம்புகள் வந்து இருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கணும்னா மேற்கு தொடர்ச்சி மலை, சோ அந்த பகுதிகளில் இந்த பாம்புகள் வந்து இருக்கு. சரி ப்ரோ, இதோட கலர் என்னது ப்ரோ? இந்த கலர் வந்து கிரீன் கலர்ல டாட் இருக்கும். உடம்பு வந்து பிளாக் கலர்லயும் கிரீன் கலர்ல டாட் இருக்கும். சில நேரங்கள்ல எல்லோ கலர்லயும் இருக்கும். இது பறந்து வர்றது ஆனா நம்ம பொதுவா பார்த்தா ஒரு பச்சை கலர் ரிப்பன் பறந்து வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா. இப்ப இது எப்படி பறக்குது? நான் கேட்க வந்தேன், எப்படி பறக்குது, இது எப்படி பறக்குது, அதான சுவாரஸ்யமே. இதுக்கு இது ரெக்க வேற இல்லைன்றீங்க, எப்படி எப்படி பறக்கும்னா, இப்ப நீங்க இந்த பாம்பு இருக்குல்ல, உச்சிக்கு வந்து போயிரும். ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு போறதுக்காக தான் இது வந்து பறக்கவே செய்யும். அது எதுக்காக அப்படி போகும்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஏற தேடி போகுதுன்னா அப்ப வந்து இது ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு வந்து பறக்குது. இப்ப இது பறக்குதுன்னா பறவை மாதிரி கீழே இருந்து மேல் நோக்கி பறக்காது, இது கிளைடிங் ஆகும். மேல இருந்து அப்படியே கீழ் நோக்கி வந்து பறக்கும். அது அப்ப குதிக்கிற மாதிரி தானே ப்ரோ? குதிக்கிற மாதிரி தான். ஆனா இது ஏன் பறக்குது அப்படின்னு சொல்றேன். இப்ப ஒரு மரம் இங்க இருக்கு, இன்னொரு மரம் இங்க இருக்குன்னு வச்சுக்கோம். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு 100 அடி கேப் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ ஒரு பாம்பு இங்க இருந்து குதிச்சா இங்கேயே விழுந்துரும். 100 அடிக்கு வந்து அவ்வளவு தூரம் போக முடியாது. ஆனா இந்த பாம்புகள்னால போக முடியும். அது எதனால போக முடியுதுன்னா, இந்த பாம்புகள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரப்பர் பேண்டை நம்ம ஒரு கொக்கியில மாட்டி இழுத்து விட்டோம்னா எப்படி பறக்கும், சோ அந்த மாதிரி இதனுடைய வாழை ஒரு கிளையில சுருட்டிக்கிட்டு அதனுடைய உடம்ப வந்து நல்லா இழுக்கும். இழுத்துட்டு டக்குன்னு விடும். அப்ப இது வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். பறந்த உடனே உந்து விசையினால கொஞ்சம் தூரம் இதனால பறக்க முடியும். ஆனா ரொம்ப தூரம் பறக்க முடியுமானா முடியாது. அப்ப அதுக்கு இது என்ன செய்யும்னா, அதனுடைய விலா எலும்பு ரிப்ஸ் இருக்குல்ல, அதை வந்து தட்டையா வந்து மாத்திக்கும். அதாவது ரவுண்டா இருக்கக்கூடிய விலா எலும்புகளை தட்டையா வந்து மாத்திக்கும். இதை புரியறதுக்காக ஒரு பேப்பர் இருக்கு, அதை சுருட்டி நம்ம போட்டோம்னா டக்குன்னு கீழே விழுந்துரும். அதே பேப்பரை விரிச்சு நம்ம அப்படியே போட்டோம்னா மிதந்துகிட்டே கீழே விழுவுல, அது மாதிரி இதனுடைய விலா எலும்பை வந்து விரிச்சிரும். அப்ப என்ன ஆயிரும்னா, இந்த பாம்பே வந்து கொஞ்சம் தட்டையா மாறிடும். இப்ப குதிச்ச உடனே இது தட்டையா மாறுது இல்ல, அப்ப அந்த காற்றினுடைய அழுத்தம் வந்து இதை கொஞ்சம் மேல் நோக்கி தள்ளுற மாதிரி மாறிடும். சோ மிதந்துகிட்டே கீழே வர்ற மாதிரி தான். அதே சமயம் இது சும்மா அப்படியே இருக்காது, காத்துலயே வந்து எஸ் வடிவத்துல இப்படி போகும். அதனுடைய முகப்பகுதி மட்டும் அப்படியே தலைப்பகுதி இருக்கும், மற்றபடி உடம்பு பகுதி வந்து அப்படியே எஸ் வடிவத்துல இப்படி ஆடும். அப்படி ஆடும்போது இதனால 2 விஷயத்த பண்ண முடியும். ஒண்ணு, இன்னும் வந்து காத்த உந்தி தள்ள முடியும். இன்னொன்னு, இதனுடைய திசையை நினைச்ச பக்கம் வந்து திருப்ப முடியும். இப்ப சிலந்திகள் வந்து பறக்கும், ஆனா திசையை அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாது, எங்க போய் இறங்குதோ அதுதான். ஆனா இந்த பாம்புகள்னால எந்த பக்கம் போகணும் அப்படின்றத பறக்கும் போதே வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியும். சோ ஒண்ணு, அது வந்து ரிப்பன் மாதிரி இழுத்து வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி பறக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் அதனுடைய விலா எலும்புகளை வந்து தட்டையா மாத்திக்கிட்டு மெல்லிசா அதனுடைய உடம்ப மாத்துது. இன்னொன்னு வந்து அப்படியே எஸ் வடிவத்துல இப்படி போகுது. அப்ப என்ன நடக்குது, திசையை கண்ட்ரோல் பண்ணி அதனால 100 அடிக்கு மேல வந்து பறக்க முடியுது. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் சொல்றேன். இப்ப இந்த மரம் வந்து ஒரு 100 அடி மரம்னா ஒரு 50 அடி மரம் இங்க இருக்குன்னா அப்படியே மேல இருந்து இங்க வந்து லேண்ட் ஆயிரும். அதிகபட்சம் இதால எவ்வளவு தூரம் பறக்க முடியும்? எவ்வளவு தூரம் அப்படின்னா 330 அடிக்கு கூட பறக்க முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து கணிச்சிருக்கிறாங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து 100 மீட்டர், 330 அடிக்கு வரைக்கும் இதனால அப்படியே பறந்து வந்து போக முடியும். நம்ம பார்த்தோம்னா வெறும் ரிப்பன் போற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு பட்டத்தோடைய வால் மட்டும் கலண்டு விழுந்த மாதிரி இருக்கும். ஆனா உண்மையை பார்த்தா அது பாம்பு அவ்வளவு தூரத்துக்கு வந்து பறந்துட்டு இருக்கும். இந்த பாம்பு வந்து விஷத்தன்மை உடையதா ப்ரோ? இது வந்து விஷத்தன்மை உடையதுதான். இது வந்து பல்லிகள், ஓணான்களை வந்து இந்த விஷத்தினால வந்து ஈஸியா கொன்னுரும். ஆனா இது நம்மளை கடிச்சா நமக்கு ஒண்ணுமே ஆகாது, வலிக்கும் அவ்வளவுதான். ஏன்னா இதனுடைய வாய்ப்பகுதி இருக்குல்ல, இதனுடைய வாய்ப்பகுதிக்கு பின்புறத்துலதான் வந்து இதனுடைய பற்களே வந்து இருக்கு, விஷப்பற்களே. அதனால நம்மளை கடிச்சா கூட அதனுடைய பல்லு நம்ம மேல வந்து படுறது சாத்தியம் கிடையாது. அப்படியே பட்டா கூட
இதனுடைய விஷம் வந்து நம்மளை ஒன்றும் பண்ணாது. இது வந்து ரொம்ப ஹார்ம்லெஸ், அதாவது ஹார்ம்லெஸ் தான் இதனுடைய வெனமே. அதனால நமக்கு வந்து நம்மளை கடிச்சு விஷத்தை ஏத்தினா கூட நமக்கு பெருசா ஒன்றும் ஆகாது. அப்புறம் எப்படி ப்ரோ அதுக்கு மட்டும் அது ஆகுது? அதாவது பள்ளிகளுக்கு வந்து அந்த உடல் அமைப்பு தான், அது அவ்வளவுதானே இருக்கு, இவ்வளவு சின்னதா இருக்கு. இப்ப இது போய் ஒரு சிங்கத்தையோ புலியோ கடிச்சா அதுக்கும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அதனுடைய உடம்பு பெருசு. இதனுடைய விஷத்தினால ஒன்றும் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஸோ இதை வந்து கேரளா, கர்நாடகாவில் மலைப்பகுதிகளில், குறிப்பாக காட்டுப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அதிகமாகவே இந்த பாம்புகளை பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த பாம்புகள் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. இந்த பாம்புனால யாருக்காச்சும் பயனுள்ளது இருக்கா? ஏன்னா காடுகளில் இருக்குன்றீங்க, ஏதாச்சும் விவசாயத்துக்கு ஏதாச்சும்? அதாவது பாம்புகள் அப்படின்னு நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் இருக்குன்னா அந்த உயிரினம் இந்த உலகத்துல வாழ தகுதி இருக்குன்னு அர்த்தம். அதே சமயம் அந்த உயிரினத்தினாலையும் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அந்த மாதிரி இந்த பாம்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மரத்துல தேவையில்லாம இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் அத வந்து இது சாப்பிட்றனால இது வந்து நல்லதா வந்து பார்க்கப்படுது. இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு எடுத்துக்குவோம். ஒரு எலி இருக்கு, அந்த எலி போய் விவசாய நிலத்தை அழிக்குதுன்னா அந்த எலிய பாம்பு சாப்பிடுதுன்னா அது விவசாயத்துக்கு ஒரு விதமான உதவி தான். அதே மாதிரி ஒரு மரத்தை வந்து ஒரு மரப்பள்ளியோ இல்லைன்னா ஓனானோ பால் படுத்துதுன்னா அதை வந்து இந்த பாம்பு சாப்பிடுதுன்னா அப்ப அது அந்த மரத்துக்கு நல்லதுதான். ஸோ அந்த மாதிரிதான் இது. நம்ம நேரடியா இதுக்காக தான் இது செய்யுதுன்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே ஒரு மாதிரி செயின் மாதிரி இருக்கும். செயின், சங்கிலி தொடர் மாதிரி ஒவ்வொன்றும் பண்றது ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து சாதகமா அமையும். இப்ப இந்த பாம்புகள்லயும் வந்து பெண் பாம்பு தான் வந்து கிட்டத்தட்ட 4 அடி இருக்கும். ஆண் பாம்பு கொஞ்சம் சின்னதா இருக்கும், ஒரு 3 அடி 3 அடி இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரிதான் எப்பவுமே அந்த கண் தெரியாது, பார்வை எல்லாமே அதே மாதிரிதான். இனச்சேர்க்கையும் வந்து அதே மாதிரிதான். இது முட்டை போடுறதா ப்ரோ இல்ல குட்டி போடுறதா? முட்டை போடுறதுதான். முட்டை போட்டுட்டு மரக்கிளைகள்ல மேல மரப்பொந்து சின்ன சின்ன இடம் இல்லைன்னா பறவைகளினுடைய கூடு, கைவிடப்பட்ட கூடு இருக்கும்ல, அங்கெல்லாம் போய் இது வந்து முட்டை போட்டுட்டு இது பாட்டு கலங்கி போயிட்டே இருக்கும். இது வந்து இப்ப முட்டையை வந்து பாதுகாக்குமா இல்ல முட்டை போட்டோடனே அப்படியே வந்து கிளம்பி போயிடும். அதுல இருந்து வெளியே வர்ற குட்டி இருக்குல்ல, அதுவுமே கூட தானா வந்து வாழ தகுதி இருக்கு. எடுத்த உடனே கூட பறக்கவே ஆரம்பிச்சிடும். பறக்க ஆரம்பிச்சிரும், வேட்டையாடவும் ஆரம்பிச்சிரும். சரி, ஓகே. இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், இது ஏன் பறக்கணும், கீழே இருந்து போயிடலாமேன்னு. அப்படி பார்த்தா எல்லா உயிரினத்துக்குமே நம்ம கேட்கலாம்ல, இது ஏன் பறக்கணும்? அதனாலதான் நான் இந்த கேள்வி கேட்கல. ஏன்னா இப்ப பறவை வந்து பறக்கிறதா அதோட குணம். அந்த மாதிரி நம்ம ஏன் அதை போய் கேட்கலாம்னு யோசிச்சு. சரி சொல்லுங்க, எதனால பறக்குது? இல்ல இப்ப மத்த பாம்புகள் இருக்கு, அது வந்து பறக்கிறது இல்ல. ஆனா இந்த பாம்புகள் மட்டும் ஏன் ஸ்பெசிபிக்கா பறக்குது கேட்கலாம். கரெக்டா? ஏன்னா இது வாழ்ற இடம் தான். நான் சொன்ன மாதிரி இது அடர்ந்த காடுகள்ல வாழும். இது கீழே வந்து ஒரு மரத்துக்கு ஏறணும்னா அதிக எனர்ஜி செலவாகும். இன்னொன்னு கீழே ஏறி இது இற தேடி மேல போறதுக்குள்ள இதை இறையா வேற உயிரினம் மாத்திரும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து மரம் விட்டு மரம் தாவும் போது வேகமாகவும் போயிட முடியும். மற்ற உயிரினங்கள் கிட்ட சிக்காமலும் இதனோட இறைய பிடிக்கிறதுக்கு இது பறந்துட முடியும். ஸோ அதுக்காகவும் பறக்குது. ஸோ அந்த மாதிரி பாம்புகள்ல இன்னும் விசித்திரமா கடல்ல வாழக்கூடியது இருக்கு. இதுக்கு நுரையீரல் இருந்தாலும் அது எப்படி கடல்ல வாழுது அப்படின்றத பத்திலாம் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல ஆனா உண்மையிலே தெரிஞ்சிச்சு, ஒரு பாம்பால பறக்க முடியுமான்றது உண்மையிலே பெரிய எக்ஸைட்மெண்ட். பட் உண்மை நம்பித்தான் ஆகணும். அடுத்த வீடியோல அப்ப எனக்கு தெரிஞ்சு கடல் தான் நினைக்கிறேன், வாய்ப்பு இருக்கா? ஓகே, அப்ப அடுத்த வீடியோல ஒரு பாம்பால எப்படி கடல்ல சஸ்டெயின் பண்ண முடியுது. ஏன்னா கடல்ல வந்து எப்படியும் பல பிரச்சனைகள் இருக்கும். நாட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளேயே அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா அப்ப தண்ணிக்குள்ள எப்படி இருக்கும்னு அப்ப பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சஸ்டெயின் பண்ணி வாழுதா அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல உங்களுக்கு பாம்பை பத்தி ஏதாச்சும் கேள்வி இருக்கும்ல, அப்ப இந்த கேள்வியை யாப்பா விட்டை, எவ்வளவு முக்கியமான கேள்வி, அப்படி ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.